ஜெயில வயலன்ஸா? எஸ். சைலன்ஸா போறதுக்கு நான் சாதாரண ஜெயிலர் தென்னரசு இல்ல, டெரர் தென்னரசு. இன்னைக்கு அந்த மாயாவை பாயா ஆக்கிறேன். சல்யூட் அடி. நான் இவங்களை சொன்னேன். காலையில தானே சார் அடிச்சேன். நான் கூட தான் நேத்து நைட் அடிச்சேன். இப்ப அடிடா. அந்த பாலாவை சுருங்க சொல்லு, இல்ல இங்கே அடிச்சு அவன் அடக்கம் பண்ணிடுவேன். அது சரி, எங்க டென்ஷன் ஆகணுமோ அங்க கோட்டை விட்டுறீங்க. இப்ப டென்ஷன் ஆகி என்ன பிரயோஜனம்? இத பாருங்க, அவன் பேர்ல நான் சிவியரா ஆக்ஷன் எடுக்கிறேன். டேய், ஒரு ஜெயிலர் கிட்ட என்னமோ டெய்லர் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறான் இவன். ஆமா, என்னைக்கு வந்தான் இவன்? நேத்து வந்தான் சார். நேத்து வந்த இந்த பையன் பாலாவி அடிச்சிருக்கான். நாளைக்கு உங்களே அடிப்பான். இவனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒத்துக்கிறேன். இவனை துவன்னு துவைக்க ஒரு பவர்ஃபுல்லான அதிகாரி வருவான். ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கக்கூஸ் போறதுக்காக கொக்கியில மாட்டி வச்சிருந்த கஞ்சி போட்ட காக்கி சட்டையை களவாடி இருப்ப. பெரிய அதிகாரி ஒருத்தன் வருவான், உன்னை தோச்சு எடுப்பான் அவங்க கிட்ட சொல்லிருந்தீங்கல்ல, அது வச்சுதான் சார் நான் ஐடியா பண்ணேன். இத பாரியா, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுத்தே தீரணும். அதுக்கு ஒன்ன விட்டா அந்த ஜெயிலுக்குள்ள வேற ஆம்பளையே கிடையாது. தேங்க்ஸ். அதனால உத, நல்லா உத. நல்லவா சார்? நல்லா உதையா. ஆனா உதைக்கிறதுக்கு முன்னால முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிடு. அப்பதான் நான் மாத்து ட்ரெஸ்ஸோட ரெடியா இங்க இருக்க முடியும். சார், என்ன இவன் டெரர் தென்னரசியே டெரரைஸ் பண்ணிட்டு போறான்? என்ன ஜலக்கிரீடையா? ஜல்சாவா குடிக்கிறான்வா? ஜெயில எத்தனை கைதி இருந்தாலும் முத்து மேலும் பாலாம்பழம் மட்டும்தான் தனி பாசமா இருக்கீங்க. ஏகலைவா, மத்தவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக சின்ன சின்ன தப்ப பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தான் முத்து. ஆனா பாலா ஒரு பைனான்ஸ் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். கம்பெனி பொது ஜனங்களை ஏமாத்துறதுக்கு முன்னால இவன் கம்பெனியை ஏமாத்தி சில்லறையில கைய வச்சு ஜெயிலுக்கு வந்துட்டான். அவங்க நட்பை நான் ரொம்ப மதிக்கிறேன்டா. எச்சல ஏகல, பாலா அடிபட்டான்னு தெரிஞ்ச உடனே முத்துவுக்கு எழும்பிச்சு கோபம். அப்படி ஒரு நட்பு தெரிஞ்சுக்க. என்னடா ஜன்னல் வச்ச ஜெட்டி போட்டிருக்க? ஆம்பளைங்க எல்லாம் குளிக்கிறாங்கல்ல. என்னடா இந்த சீட்டு எழுதி போடும்போது என் பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க சார். ஐயா, கண்ட திராவிங்க பேர்லாம் எழுதி போட முடியாது. ஒண்ணு தண்டனை முடிகிற நேரமா இருக்கணும், இல்ல நல்ல நடத்தையா இருக்கணும். நான் நடப்பேன் சார். எங்க நட பாப்போம். நடையாடாது கடை நல்லா இருந்துட்டு கழுவாதவ மாதிரி நடக்கிற லொடுக்கு. இப்போ உன்னை ரிலீஸ் பண்ணாலும் வீடு போய் சேர ஒரு வாரம் ஆகும். முதல்ல வீல்ல இருக்கிற பெண்டை நிமித்துவோம், அப்புறமா ரிலீஸ பத்தி யோசிப்போம். சரி சரி முத்து. சார் சொல்லு முத்து. சார், அந்த குலுக்கல் சீட்ல நம்ம பாலா பேர் சேர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தோஸ்து பாப்போம், அவன் பேரையும் பரிசீலனை பண்ணி பாப்போம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இங்க ஏது லேடிஸ்? சரி ஜென்டில்மேன், ஜெயில் இவருக்கு ஒன்றும் புதுசு இல்ல. பல தடவை பல கேவலமான காரணங்களுக்காக ஐயா இங்க வந்திருக்காரு. மறுபடியும் இங்க பெர்மனண்டா வர போறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகி அவர். குன்மம், குலேபம், உள்மூலம், வெளிமூலம், ஆதிமூலம் இப்படிப்பட்ட உயிர்கொல்லி நோய்களுடன் சக்கரை வியாதி இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறைப்படாமல் நம்ம அழைப்பை ஏற்றி இங்க வந்திருக்கும் மந்திரி ஐயாவுக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை சேர்த்துக்கிறேன். அவருக்கு சின்ன வீடு பெரிய வீடுன்னு எத்தனையோ ஓயாத அலைச்சல் இருந்தும் அவர் அடிக்கடி தங்குறது வேலூர், பாளையங்கோட்டை, கோயம்புத்தூர் ஜெயில தான். அவர் கூடிய சீக்கிரத்துல நம்ம ஜெயிலுக்கு வந்து பட்டை சோறு தின்னு நொந்து நூலாய் சக்தி இழந்து முக்தி அடையணும்னு அந்த முக்கண்ணனை வேண்டுகிறேன். நான் மேடையில் இப்படிதான் பேச வேண்டும் என்று என்னை தூண்டிவிட்டு எனக்கு வாய்ப்பளித்த நம்ம தென்னரசி அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்லா கடமைப்பட்டப்போ இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்ன என் சீட்டு டர்ரு. இறுதியாக எனக்கு கல்தாதான். வணக்கம் சார். வணக்கம் பாப்பா. இந்தா, இது நான் உனக்கு கொடுக்கிற கிஃப்ட். ஓ, என்ன சார் வாட்ச் மாதிரி இருக்கு, ஆனா முள்ள எங்க இருக்குன்னு தெரியல. வாட்சை திறந்து பார்த்தா தானே தெரியும். எப்படி? பிரியமுள்ள வாய்ப்பு திறனுக்கு ரொம்ப நன்றி சார். கட்டிக்க. ஐயா என்ன இல்லப்பா, இந்த வாட்சை கட்டிக்க. ஓ சாரி சார். இத பாருப்பா, நேரத்தை காட்டுற கடியாரம் மாதிரி கடவுள் உனக்கு நல்ல நேரத்தை காட்டியிருக்காரு. நீ பக்கத்துல இருக்கிறது எனக்கு யான பலம் தான். இருந்தாலும் ஆஸ் எ வெல் விஷர் நீ எங்க இருந்தாலும் நல்லா வாழணும். நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு தாத்தா மாதிரி. சரி சார், புறப்படுறேன். எல்லார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். டாக்ஸி டாக்ஸி நண்பா, நீ ஒரு இலவச டாக்ஸி. டிரைவர் கொஞ்சம் மெதுவா போப்பா, போலீஸ்கார மாத்தா ஓவர் ஸ்பீட் ஃபைன் போட்ற போறான். வரதே ஓசெக்ல இல்ல இவ்ளோ பில்ட் பா தூ புடிங்க வாயா. வெரி குட். மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம வெளிப்படையா துப்புற பாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கிளம்பு. பை எஸ் இந்தாங்க நீங்க கேட்ட டோர்.
என்னையா அம்பாசிடர் டோர் கேட்டா மாருதி டோர் கொடுக்குற? உனக்கு என்ன இறங்கி மூடுறதுக்கு ஒரு டோர் வேணும் அவ்வளவுதானே. அப்புறம் புதுசு ஒரு ஸ்டேரிங் வந்திருக்குதாமா, மாட்டினா மைலேஜ் கும்முன்னு கிடைக்குது. வேணா சொல்லி அனுப்பு. நீ ஒரு ஆணையும் புடுங்க வேண்டாம். அப்படி குடு. தூக்கியா. ஹாய் முத்து. ஏய் என்னடா இப்படி இருக்க? அப்படியே இருக்கு பவர். எப்ப ரிலீஸ் ஆன? இன்னைக்கு அவன் என்ன புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான்? டெக்னிக்கல் டீலிங். அங்க இருக்கிற டோர் கழட்டி இங்க வித்துருவேன், இங்க இருக்கிற டோர் கழட்டி அங்க வித்துருவேன். மொத்தத்துல நான் ஒரு மொபைல் புது பேட்டை. அது இருக்கட்டும், ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கிற, எதுவும் பார்ட்டி கீட்டி இல்லையா? வக்கீல் வீடு. சூப்பர் வண்டி. முன்னாடியே வந்தா டோரை கழட்டி இருப்பேன். என்ன கூட்டமா நிக்கிறாங்க? நமக்கு போட்டியா கேஸ் ஏத்துக்க வந்திருப்பாங்களோ? வக்கீல் சார் இல்லையா? இருக்காரு. கூட்டத்தை பார்த்தா மச்சானுக்கு பயம். இருக்காங்களா போயிட்டாங்களா? சாரை கேட்டதா சொல்லுங்க, வரேன். போ. நீ போட்ல ஒருத்தனை மிதிச்சியே, அவன் இங்கதான் இருக்கான். தலையில துண்டை போட்டங்காட்டி தப்பிச்சோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரா நீங்க? வக்கீல் சாரை பார்க்கணும். ஏய் உன் பேர் என்னடா? கிரின்னு சொல்லுங்க. சுத்தமா தெரியாது. ஸ்பேர் பார்ட்ஸ் கிரின்னு சொல்லுங்க, தெளிவா தெரியும். யாரு? நேரு. நான் தான் மச்சான் சேது. நீயா? என்ன இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? நான் ஒளிஞ்சிட்டல மச்சான். ஒரு கேஸ் விஷயமா செக்ஷனை தேடிட்டு இருந்தேன், அதான் வெளியே வர முடியல. சரி வாங்க. இது ஒரு கொலை கேஸ், அதை ஏத்துக்க தயார் தானே? இல்ல கேஸ கொஞ்சம் விளாவரிய சொன்னீங்கன்னா. விலாவரே சொல்றேன். இங்க வல்லக்கோட்டை ஜமீன் ஒரு பிக்காரி பரம்பரை இருக்குப்பா. அங்க ஈஸ்வர பாண்டியன் ஒருத்த ஒரே அடியில 2 பேரை கொலை பண்ணிட்டான்பா. எங்கால ஒரே அடியில 4 பேத்து தூக்குவாரு. 6. ஓகே தானே? கொலை செய்யப்பட்டதுல ஒருத்தர் டிரைவர், இன்னொருத்தர் இவங்க அப்பா, என் மாமனார். அப்ப மொத்தம் 3 பேரு. யோ இவங்க அப்பா தான் என் மாமனாரு. ஓகே 2 கண்டினியூ. என்ன சார் எந்த காலத்துல இருக்கீங்க சார்? இப்ப எல்லாம் ஜெயில களியல இல்ல சார். செவ்வாய்க்கிழமை முட்டை, ஞாயிற்றுக்கிழமை மட்டன், சிக்கன் 3 வேளை ஒரு கட்டு கட்டலாம். என்னப்பா பாத்தீங்களா எப்படி அப் டு டேட்டா இருக்கானே? டேய் இத பாரு. அப்ப ஈஸ்வர பாண்டியன் கொலை பண்ணது நான் தானே. கொலைப்படை ஏத்துக்க தயார் தானே? தயாரா இருக்கு சார். ஆனா போலீஸ் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி 5 லட்சம் என் கையில கொடுத்துடணும் சார். அப்புறம் கோர்ட்ல நான் உண்மை சொல்றதுக்கு முன்னாடி 3 லட்சம் ரூபாய் மீதி இவர்கிட்ட கொடுத்துடணும். நீங்க வார்த்தை மாட்டீங்கன்னா நான் கோர்ட்ல மாற வேண்டியது வரும். அதுல எந்த பிரச்சனையும் வராது. சரி கொலை நடந்ததுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புங்க. நாங்க புறப்படுறோம். ஹலோ எதுக்கு வீணா அலையறீங்க? கொலை நடக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த ஊர்ல இருந்துடலாமே. ஆமா. ஒத்துக்கு போறது அவன், ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க போறது நானு. இந்த கேஸ்ல எனக்கு என்ன ஜாயிண்ட்? ஏய் பெரியவங்க தெளிவா சொல்லிட்டு இருக்காரு, அது கூட உனக்கு புரியல? கொலைப்படி ஏத்துக்கிறது யாரு? நீ. கொலை கண்குள்ள காட்சியை பார்த்து எனக்கு கோர்ட்டை சாட்சி சொல்ல போறது யாரு? யாரு? நீதான். என்னப்பா கமிட்டடா? கமிட் ஆயிட்டா சார்? கன்ஃபார்ம் தானே? சரி நீங்க 2 பேரும் வெளிய இருங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துறேன். சரி சீக்கிரம் டேய். என்னப்பா நீ பாட்டு கமெண்ட் பண்ணி விட்ட? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நான் கோர்ட் கேஸ் 2 நாள் அலைய முடியாது. அட போப்பா. ஏய் 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா கமிட் ஆவறதுல தப்பே இல்ல. என்னப்பா சொல்ற? டின் டிடின் 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 டிடின். புரிஞ்சுச்சா? கருகிருச்சு. புரியுதுன்னு சொல்லு. என்ன கருகிச்சு? உள்ள ஏதோ கருகர வாசம் வருதுன்னு சொன்னப்பா. இதெல்லாம் சரியா வராதுன்னு அப்பவே சொன்னேன், கேட்டியா? இது கடாய் சிக்கனா? இது கடாய் சிக்கன் இல்ல, கேடா போன சிக்கன். நீ யாருப்பா? அது அப்புறம் சொல்றேன். என்னது சிக்கன்? முத்து கோதாவுல இறங்கிட்டான். என்ன பண்ண போறீங்க? என்ன எடுங்க. நீங்க எல்லாம் யாரு? வேற சிக்கன் இருக்கா? பயப்படாதீங்க, நாங்க வக்கீல் சாருக்கு வேண்டப்பட்டவங்க தான். முத்து கடாய் சிக்கன் மட்டும் இல்ல, புளி பணியாரமும் சூப்பரா பண்ணுவான். பசுமை இருக்கா? அப்படிதான். அப்படி விரட்டி போடுப்பா. அப்படி அப்படி அப்படி. எனக்கும் வேணும், எனக்கும் வேணும், எனக்கு. உங்களுக்கு உண்டு. உப்பு போட்டா எப்படி இருக்கு? தூக்கி போட்டு குலுக்குனா சூப்பரா இருக்கா? டேய் டேய் என்னடா நடக்குது இங்க? சார் அக்காட்ட கடாய் இருக்கு, ஆனா செய்ய தெரியல. அதான் முத்து கடாய் சிக்கன் செய்ய கத்து கொடுத்துட்டு இருக்கா. அக்கா நல்லா பிக்கப் ஆயிட்டாங்க. பிக்கப் ஆயிட்டாளா? என்னடா சொல்ற? சொல்லி கொடுத்தனே அக்கா கப்புன்னு புடிச்சிட்டாங்க. கப்புன்னு புடிச்சாளா? டேய் முத்து வாடா வெளிய. நீ வந்துரு முத்து. அக்காவே செஞ்சுக்கிட்டோம், நீங்க நல்லா செய்யுங்க. என்னடா நடக்குது உள்ள? இல்ல சார், நம்ம வீட்டுல 1000 வேலைக்காரங்க இருந்தாலும் பொண்டாட்டி கையில சமைச்சு சாப்பிடுற சுகம் இருக்கு. அலாதி சார். அந்த அலாதி அவன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்த ஒளிய அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட இருக்க கூடாது, புரியுதா? டேய் நீ சாதாரண ஆளு இல்லடா, ஜெகதல பிரதாபன். தேங்க்யூ. இதுல ஒண்ணும் குறைச்சல. சமைச்சிட்டேன், சாப்பிட்டுட்டு தான் போனோம். நீங்க எவ்வளவு லவ் சொல்லும்போது நான் வேண்டான்னு சொல்லுவேன். லவ்வா? அன்பு அன்பு. நல்ல வேளை என் பொண்டாட்டி இங்க இல்ல. அதோ அங்க இருக்காங்க. முத்து குயிக்கா சாம்பார் வைக்கிற ஸ்டைல சொல்லவே இல்லையேப்பா. அப்புறம் சொல்லி தரே. சரிப்பா. கடவுளே, குடும்பத்துல குழப்பம் பண்ணுவா போல இருக்கு. என்ன மச்சான்? ஒண்ணு இல்ல மச்சான், இந்த முத்து இருக்கானே நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வீட்டு பொம்பளையோட பழக ஆரம்பிச்சிட்டான். பட் நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். டேய் இது எச்சி வச்சிட்டேன், பரவாயில்லையா? ஏனா பாக்குறா வரையில இருக்க சிக்கன் ஏடுறா. அண்ணே இங்க வீரச்சங்கிலின்றவர் எங்க இருக்காரு?
வீரச்சங்கிலி. என் விரோதிகளுக்கு நான் வீரச்சங்கிலி, என்ன விரும்பி வாரவர்களுக்கு நான் தங்கச்சங்கிலி. இந்த வீரச்சங்கிலி சாராயங்காச்சுன்னா வல்லக்கொட்டை தொகுதியே தென்னங்கல்லு குடிச்சாப்புல சும்மா திணறு. ஒரு காலத்துல என்ன பார்த்தாலே உச்சா போவாங்க. எப்படி இது மாதிரியா? இதை விட போர்ஸா இப்பவும் போவாங்க. பயந்தா அவனுக்கு வரும்போது டேய் அடங்கு, நீங்க என்ன பார்க்க வாரின்னு வைக்கலையா சொன்னாரு. டேய் தம்பி, 2 புது ஐட்டம் வந்திருக்கு, நம்ம ஸ்பெஷல் ஐட்டத்தை கொண்டு வா. ரெடியா இருக்குண்ணா. எங்க போறீங்க? உக்காருங்க. இல்லங்க, எனக்கு இதெல்லாம் அவ்வளவு பழக்கம் இல்ல. ஒரு விஐபி லிங்க் வேணும்னா இதுல நீங்க சிங்காய்க்கிறணும். என்ன தேடுறீங்க? விஐபி என்ன விஐபின்னு சொன்னேன். புடி அடி மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. மிக்க மிக்க மகிழ்ச்சி. லந்து டேய், எது டேயா? உன் பேரை சொல்றேன். எதுக்கு? உன் பேரை சொன்னா எல்லாம் உச்சா போவாங்க சொன்ன. ஆமா. நான் இப்ப உச்சா போகணும். பேரை சொல்றேன். கூடவே இருக்கிய இதெல்லாம் கேட்க மாட்டியா? என்ன? ஒரு விஐபி பேரை வெளிக்கு போற விஷயத்து வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு கேளப்பா? தப்புதான். கிரி, இந்த டிக்கெட் வீக் நாட் ஸ்ட்ராங். பார்க்கலாம். பழக்கம் இல்ல. பரவாயில்ல. பழக்கம் இல்ல. நோ ப்ராப்ளம். பழக்கம் இல்ல. பரவாயில்ல. பழக்கம் இல்ல. பாட்டில்ல சரக்கு இல்ல, பழக்கல்ல பழக்கலைன்னு பானையில உள்ள சரக்க புல்லா காலி பண்ணிட்டியாடா. அப்படியா? பிஎன்ஏ என்னது? விஐபி என்ன? விஐபி என்ன? அவன் படுக்கிறதுக்கு நல்லா ரூம் போட்டு கொடுத்துருக்கீங்க. நான் நமக்கு ஒண்ணும் இல்லையா? நானே உன்னைய கூட்டு போலாம்னு நினைச்சேன். வா, உனக்கு சூட் ரூம் போட்டு தரேன். பஸ் ஸ்டாப்ல இருந்தா பஸ் வரும், புல் ஸ்டாப்ல இருந்தா புல்லு வருமா? ஏன் இந்த கிக்க புக்க? பேசாம வா. சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சி. ரூம் கீ இருக்குல்ல? கீ தேவையில்ல, கத்தி போதும். என்னது? கத்திய காணா? அது இந்த பக்கம்ல இருக்கு. ஓ, ரொம்ப தேங்க்ஸ். நீ ஓய்வு எடுக்கிற அரண்மனையை உள்ள வந்து பாரு. ஒரே ரூம்பு, ஒவ்வொன்னு வாழ்க்கை. பைய பைய பைய. நீ இங்க தூங்கு, நான் அப்புறமா வந்து எழுப்புறேன். பெட்டெல்லாம் பிஞ்சு இருக்கு. புது மாடல், லேட்டஸ்ட். குட் மார்னிங் பிஏனா. சரி செல்ல, குட் மார்னிங். தூங்க. ஐயோ, என்ன கொல்ல வராங்களே. ஐயோ, என்ன காப்பாத்துங்களே. ஐயோ, அடிக்கவே இல்லையடா. கை ஓக்குற சீல பார்த்தா என் வவுத்துல உத்ராப்ல இருக்குப்பா. சரி. ஐயா பா. உத்ரா. ஐயா, அப்பா. ஐயா. ஐயா. அப்பா. ஐயா. ஐயா, அப்பா. என்னடா வண்டி ஏறி விடுறா? ஏய், ஏன்டா என்ன மாட்ட வச்ச? அந்த அஞ்சலி புள்ள என்னை வேலையை விட்டு தூக்கிருச்சு. அத பழி வாங்கத்தேன் உன்னைய வச்சு சின்ன ப்ளே பண்ணி. அப்படியா? வாங்கிக்கப்பா. டேய், வேலையை விட்டு தூக்கிருச்சுன்றியே. அப்படி என்னடா வேலை பார்த்தேன்? இங்க டோட்டலா நான் தான்ப்பா சப்பரவைசரு. சப்பரவைசரா? ஆமாப்பா, சரியா மீன் பிடிக்கிற ஆளாலையான்னு செக் பண்றது. இது சூப்பர்வைசரா என் கருவாயா? ஏதோ ஒரு வைசர் வச்சுக்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஐயோ, அவ்வளவுதோட விட்டுட்டியே. எத்தனை பேர் கண்ணு கிட போகுதுன்னு எனக்கு தெரியல. டேய், ஏன் இப்படி குலைக்கிற? பாக்காதையா பாத்துட்ட? எல்லாத்துக்கும் இருக்கிறதானே இருக்கு. ஓ பூதேவி. எப்படி? 2 பழம் 3 ரூபாய். ஒரு பழம் 50 காசுக்கு வருமா? வராது. வந்துருச்சே. ஏண்டா தாடி வச்ச கேடி, அறிவில்லையாடா உனக்கு? இந்த கருப்பு சிங்கத்தை சந்தில பாத்திருப்ப, பொந்துல பாத்திருப்ப, சாராய கடையில பாத்திருப்ப, ஏன் சாக்கடையில மட்டையாய் கூட பாத்திருப்ப. ஓங்கி அடிச்சா 1.5 மாசம் வலிக்கு. எனக்குடி. ஓ, அப்படியா? உன்னை கொத்து பரோட்டா போட முத்து வரான், திரும்பி பாரு. ஐயோ, இவங்க இல்ல அடிச்சா கிழங்கு எடுத்துடுவானே. ஏய் சங்கிலி, என்ன பண்ணிட்டு குடி அடிமாட்ட பாயில. மூஞ்ச பாரு. வீரச்சங்கிலி, கிளம்புடா. நம்ம சரக்கு. ஆத்தாடி, இவன் எதுக்கு இங்க வர? இவனுக்கு பண்ணியிருக்க பாவத்துக்கு கையில கிடைச்சா வீரச்சங்கிலிய வெறுஞ்சங்கிலி ஆக்கிருவேன்.
கொஞ்ச நேரம் உட்காந்துருமா, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. ஏய், நீ என்ன பண்றீங்க? உனக்கு பேசுறது தப்பா இங்க வந்து ஒளிச்சிட்டு நான் ஒரு அப்பா இப்ப. அப்பாவே நீ கொடும் பாவி. என்ன குடிக்க வச்சு படுக்க வச்சிட்டே நீ. பட. பட. அப்பா. ஏறி. நல்ல வேளை மல்லாக்க படுக்க போடல. கத்தாத. தூங்கிக்கடா வீர சக்குலி. அண்ணே திருக்கப்புறம் மராசுக்காரங்க சொல்லிதே நான் அப்படி பண்ணனே. அவங்க குடிக்க வச்சு படுக்க வைனா நான் வைக்கணும். அம்மா. ஏய், கொஞ்சம் தெளிவா சொல்லு. எனக்கு அஞ்சலிக்கு எந்த பகை இல்லப்பா. நான் நாச்சியாரோடைய அல்லக்கை இல்ல, ஜெமினோடைய விசுவாசி. அப்புறம் ஏன் அப்படி செஞ்ச? ஈஸ்வர பட்டையா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என் ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ரெண்டையும் உடைச்சிருவோம்னு மிரட்டினாங்க. அவங்க ஊருக்குள்ள எந்த அநியாயம் செய்ய சொன்னாலும் நான் செய்யணும். பாக்கணுமா? துணியரே நல்லா எட்டி பாரு. தேவையில்ல. ஏப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி என்னத்த பார்த்த? ஒரு பொண்ணு குளிக்குது. ஒரு பொண்ணு குளிக்குதா? இலவச கால காட்சியை நான் விட்டுருவேனா? குளிக்கிறான்னு சொன்ன வெறும் கூட்டமா நிக்கிறேன். ஐயோ அப்பா அப்பா.